இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம பிளான் பண்றது நடக்காம இருக்கிறதே நல்லது தான் போல. நானும் எங்க அம்மாவும் கிரிவலம் போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பஸ்லயும் ஏறி உட்காந்துட்டோம். பக்கத்துல பார்த்தா ஏசி பஸ்ஸு. டக்குன்னு சேஞ்ச் பண்ணி இங்க வந்து உட்காந்துட்டோம். அப்பதான் எங்க 2 பேருக்கும் உயிரே வந்துச்சு. ஏன்னா, அவ்ளோ வெயிலு. கொளுத்தி தள்ளிருச்சு. ஸோ, இப்போ பேக் பண்ண தயிர் சாதத்த சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு கதைய சொல்றேன். நான் 1:30 மணிக்கு ஏறுனேன். பட் 2:30 மணிக்கு தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 7 மணிக்காச்சும் ரீச் ஆயிருவோம்னு நெனச்சோம். பட் கோயில்ல போய் ரீச் ஆனது 7:30 மணிக்கு. ஏன்னா, அவ்ளோ ஸ்லோ வண்டி. அங்க போய் ரீச் ஆனோனே ஆட்டோ பிடிச்சு கோபுரத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சுட்டோம். அங்க போய் இறங்கிட்டுக்கப்புறம் கோபுரத்த பார்த்தோனே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் க்ரௌட பார்த்தோனே ஷாக் ஆயிருச்சு. இருந்தாலும் பரவால்ல நடந்து போயிட்டே இருந்தோம். பார்த்தா குட்டி சந்துல அப்படியே சிவன் அப்பாவும், மீனாட்சி அம்மாவும் ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டு இருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் சிவன் அப்பாவ பார்த்துட்டு அந்த இடத்துலயே சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா கிரிவலம் சுத்தணும். கூடவே இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளிய வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாச்சு அவர பார்த்த உடனே. அப்படியே நாங்க வெளிய வந்துட்டு கோபுரத்துக்கிட்ட நடந்து வந்துட்டு, சரி போய் கற்பூரம் வச்சுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்னு திரும்புறோம். ஒரு சம்பவம்